என்ன மருந்துண்ணே அடிக்கிறீங்க? பெர்ஃபெக்ட்னு ஒரு மருந்து, பெர்ஃபெக்ட்டுங்கிற ஒரு இயற்கை மருந்து. இங்கே இருக்க இந்த மாதிரி சாறு விழுங்கிற பூச்சி இருக்குல்ல, அதுக்காண்டி அடிக்கிறோம். கண்ட்ரோல் ஆயிருமா? கண்ட்ரோல் ஆயிரும். சாறு விழுங்கிற பூச்சி சேர்த்து நம்ம தெளிச்சோம்னா நல்லா வளர்ந்துடும். ஒரு டேங்க் எத்தனை மில்லி போடுறீங்க? அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி. கண்ட்ரோல் ஆயிருமா? கண்ட்ரோல் ஆயிரும். சார் ஒன்று பூச்சியெல்லாம் செத்து போயிருமானே? சாறு விழுங்கிற பூச்சிலாம் செத்து போயிடும். வெள்ளைக்கெல்லாம் இந்த மருந்தே சரியாகுமா? எல்லாமே கேட்கும். இந்த மருந்து டானிக்காகவும் செயல்படும். இயற்கை மருந்து, கலர்ச்சிக்காகவும் செயல்படும். சாயந்தர நேரத்தில் ஏனே காலையில் அடித்தா என்ன ஆகும்? காலையில் வந்து பூ நிறையா பூத்துருக்கனால அதில் அந்த மகரம் அந்த தண்ணி பட்டுச்சுன்னா கழுவி விட்றோம். அதான் மாலை வேலையில் அடித்தோம்னா அந்த பூ வந்து கழுவாமல் அப்படியே அந்த பூவும் காயாயிரும். இந்த பந்தல் புடவெல்லாம் ரொம்ப செலவாயிருச்சானே? அதுபோல் செலவு வந்தாலும் பின்னாடி மழை பெஞ்சுதுன்னா தக்காளி கிடாது, விலை கூட விற்கும்ல. இந்த ஸ்ப்ரேயர் எங்கண்ணே வாங்குனீங்க? ஒரு டேங்க் மருந்து அடிக்கிற கூலி எவ்வளோ வரும்? 10 லிட்டருக்கு 30 ரூபா வாங்குறாங்க. நம்மளே பேட்டரியில் போட்டுக்கலாம், நம்மளே பயன்படுத்திக்கலாம். ஆள் தேவையில்லை, பெட்ரோல் தேவையில்லை. இப்போ சார்ஜ் ஏற்றினா போதுமா? நம்ம 4 மணி நேரம் சார்ஜ் போனோம்னா ஒரு 12 டேங்க் வரல எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியான வழின்னு சொல்லுங்கள். லேடி மரத்துக்கு கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ உயரம் வரல போகும்? இதில் வந்து இன்னொரு இது இருக்குது, கிளிப் இருக்குது. கழட்டி விட்டோம்னா கிட்டத்தட்ட 10 அடி வரலையும் கூட போகும். மரத்துகளுக்கு அடிக்கலாம். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்கள் நாட்டு பண்ண தானே? ஏன் தம்பி? அவங்க நாட்டு பண்ண தான். இந்த தேனியில் ஒரு ஆள் இதுவும் தக்காளியும் வாங்கிட்டு 150 கிராம் வந்துட்டா ஒரு காய். 150 கிராம். 150. வரும்னா இப்போ நானே தண்ணி உள்ள இதெல்லாம் போன வருடம் எடுத்தது. நீங்கள் நீங்கள் இந்த தக்காளி காக்கில் நம்ம எத்தனை பெருசு இருந்துச்சு அடியில் பெரிய தாங்கப்படாமல் கீழே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. நல்லா தான் வருது. காக்கிலாவே வரும் தக்காளி நம்ம இதெல்லாம் இப்போ தண்ணி ரெட்ரூட்டி நல்லா வருது. பட் ஆனால் காய் மேலே வர்றது சிறுக்காய், அடிக்காய் நார்மலாக வருது. சில்லாக வந்துருக்கு தெரியுங்களா? தண்ணி சொல்லாம விடணுங்க. ரெண்டாவது தண்ணி குளிர விடுங்க. இந்த பந்தெல்லாம் தாங்காத இருக்கு. காய் இப்போ நான் எதுக்கு தண்ணி விடாமல் இருக்கேன்னா வெயிட் தாங்க விடாமல் பூரா அந்த விழுதுன்னு சொல்லி தரடே அந்த விழுதுங்க. அதனால தண்ணி விடாம விட்டாச்சு. கரெக்ட். இங்கே என்ன விலையும் பெரிய தவுதா அப்படின்னு சொல்லி தான் விட்டு போட்டு அந்த வடக்கேரி எவ்வளோ போடுறாங்க பாருங்க, அது மாதிரி எடுத்து மேலே போடணும். போட்டால் வெயிட் தாங்கிக்கலாம். அது கம்பியில் போடுறாங்க உங்களுக்கு, அதனால வெயிட் தாங்கிக்கலாம். கீழே போடணுமா என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒரு ஐடியா எனக்கு தோணுது. பருத்தி மாதிரி இருக்குது பாருங்க, பருத்தி மாதிரி கட்டி வச்சு இந்த சென்டரில் போட்டு 2 பக்கம் பெரிய தூக்கி மேலே போட்டு அமுத்தி விட்டோம்னா அது வாடி மேலே ஓடி காட்டிட்டு இருக்கு. நம்ம வாடி தக்காளி மஞ்சள் ஒட்டிக்கிற அட்டை கொடுத்துருக்கான். காலிஃப்ளவர் தானே கொடுங்க நமக்கு. காலிஃப்ளவர் தான் போட்டுக்கிறேன், நட்டு கொடுக்குறோமே. ஆஃபீஸுக்குலாம் எடுத்துக்கிறேன். எப்போனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போகணும். அது எவ்வளோ? அது என்ன அட்டை 35 ரூபா. அது என்ன பண்ணுங்களா? கட்டி விடுங்க. பறக்கிற உள்ள